வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். திருச்சியில் பிரதமர் மோடிக்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. ஹெலிகாப்டரில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு சென்றடைந்தார் பிரதமர் மோடி. தமிழ்நாடு வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை மனு. முதலமைச்சரின் கோரிக்கை மனுவை பிரதமரிடம் வழங்கினார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீட்டிற்கு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு. 173 பயணிகளுடன் புறப்பட்ட அமெரிக்கா விமானத்தில் டயர் தீப்பற்றியதால் விபத்து. விமானம் நிறுத்தப்பட்டு அவசரமாக வெளியேறியதால் உயிர் தப்பிய பயணிகள். இனி விரிவான செய்திகளை காணலாம். திருச்சியில் பிரதமர் மோடி வருகையொட்டி பொதுமக்கள், தொண்டர்கள் என அனைவரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருச்சி நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த பிரதமர் மோடி காலை 11 மணி அளவில் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு புறப்பட்டார். அப்போது சாலை வழிநெடுகிலும் பிரதமரை காண தொண்டர்கள் குவிந்துள்ளனர். மேலும் பாஜகவினர் மோடியை வாழ்த்தி கோஷங்கள் எழுப்பினர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் சாலையில் இருந்து மத்திய சிறை பகுதி வழியாக 7 கிலோமீட்டர் தூரம் வரை சாலையில் நின்றிருந்த மக்களை பார்த்து கையசைத்தபடி பிரதமர் மோடி சென்றுள்ளார். பின்னர் விமான நிலையம் வந்ததும் அருகே இருந்து ஹெலிகாப்டரில் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு புறப்பட்டு சென்றார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை மனு அளித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழ்நாடு வருகையை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்காக அவரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். இதில் மாணவர்களின் கல்விக்கான நிதி, ஏழை நடுத்தர மக்களின் போக்குவரத்திற்காக ரயில் திட்டங்கள், மீனவர்களின் வாழ்வாதாரம், சேலம் பாதுகாப்பு தொழிற்பூங்கா ஆகியவற்றை வலியுறுத்தி பிரதமர் மோடியிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். பின்னர் மக்களின் உணர்வுகளுக்கும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மதிப்பளித்து உரிய தீர்வினை பிரதமர் வழங்குவார் என்று நம்புகிறேன் என கூறியுள்ளார். மேலும் இதனை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தாவேகா தலைவர் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் காலனியில் உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசியில் வாலிபர் ஒருவர் பேசியபோது முதலமைச்சர் டிஸ்சார்ஜ் ஆகும் நிலையில் அவரது வீட்டில் குண்டு வைக்கப்பட்டுள்ளதாக கூறிவிட்டு அலைபேசியை துண்டித்து விட்டார். பின்னர் மிரட்டல் விடுத்த நபரின் எண்ணை வைத்து கைது செய்வதற்கான நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து முதலமைச்சரின் வீட்டு மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினார்கள். இதில் வெடிகுண்டு மிரட்டல் புரள் என்பது தெரியவந்தது. பின்னர் முதலமைச்சரின் வீடு உள்ள சித்தரஞ்சன் காலனி மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதியில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் முதலமைச்சரின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை அடுத்து நீலாங்கரையில் உள்ள தாவேகா தலைவர் விஜய் வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனை மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் வீட்டில் சோதனை நடத்தினார்கள். பின்னர் நீலாங்கரை காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்துள்ளது. அமெரிக்கா விமானத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் டயர் திடீரென தீப்பற்றி எரிந்து பரபரப்பை உண்டாக்கியது. விமானம் புறப்படும் கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டு பயணிகள் அவசரமாக வெளியேறி உயிர் தப்பினர். விமானத்தில் மொத்தம் இருந்த 173 பயணிகள் இருந்தனர். அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் அனைத்து பயணிகளும் பயனாளிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் என்றும் அறிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து பராமரிப்பு குழு ஆய்வு செய்யும் என்றும் தெரிவித்தனர். சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோவில் பயணிகள் அவசர வழிகளில் இருந்து வெளியேறுவதும் மிகவும் தெளிவாக தெரிகிறது. பயணிகளுக்கு மாற்று விமானம் மூலம் பயணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரம்புட்டான் பழங்களின் சீசன் தொடங்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளிலும் மற்றும் கேரள மாநிலங்களிலும் விளையும் ரம்புட்டான் பழங்களின் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பல கடைகளுக்கும் பழங்கள் வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் ரம்புட்டான் பழங்கள் சிவப்பு மற்றும் இளம் மஞ்சள் என இரு வகையான நிறங்களில் விளைகின்றன. இப்பழங்கள் சிறிய புளிப்புடன் அதிக இனிப்புடன் காணப்படுவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுகின்றார்கள். மேலும் இப்பழங்களை சாப்பிடுவதால் உடல் சூடு தணியும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். பின்னர் ரம்புட்டான் பழங்களின் சீசன் காலம் ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களாகும். பெரும்பாலும் வணிகர்கள் ரம்புட்டான் மரத்தில் இருக்கும் பழங்களை மொத்தமாக விலை பேசி வாங்கிக் கொள்கின்றனர். மேலும் குமரி மாவட்டத்தில் பழங்களின் தரத்தை பொறுத்து கிலோ 200 ரூபாய் முதல் 240 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே
குளத்தில் அளவுக்கு அதிகமாக மண் அள்ளுவதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக ஊர் மக்கள் லாரியை சிறைபிடித்தனர். குஜிலியம்பாறை தாலுகா ஆர்பி பில்லமநாயக்கன் பட்டியில் உள்ள கருங்குளத்தில் 10க்கும் மேற்பட்ட லாரிகள் ஜேசிபிகள் மூலம் மண் அள்ளி வருகின்றனர். இதனால் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் கால்நடை மேய்ச்சலுக்கு இடையூறாக உள்ளது என்றும் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து மண் அள்ளி சென்ற லாரியை சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் ஊர் மக்கள் பேசியபோது மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக குளத்தில் மண் அள்ள கொடுத்த அனுமதியை தவறாக பயன்படுத்தி தனியார் தோட்டத்திற்கு மண் விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினர். இதனை அடுத்து எரியோடு காவல்துறையினர் மண் அள்ளிய வாகனத்தை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் அனுமதியை தவறாக பயன்படுத்தும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊர் மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை ஒன்றியம் இங்க பாத்தீங்கன்னாக்க மண் பயங்கரமா கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க கேட்க வந்தா இப்ப ஆளுகளை வச்சு மிரட்டுறாங்க. இது மண்பானைக்காக கலெக்டர் போட்ட ஆர்டரை இவங்க தப்பா பயன்படுத்துறாங்க. இவங்க கேட்க போனா படதா கட்டதுல ஒண்ணும் கட்டதுல ராவு பகலா அள்ளிக்கிட்டே இருக்காங்க. பெரும் குழியா அள்ளி வச்சிருக்காங்க. இங்க ஆடு மாடு மேய்க்க முடியல. யார் குளத்துக்குள்ள உள்ள வந்தாலும் சத்தம் போடுறாங்க. இங்க ஏதாவது கேட்ட வந்தா ஆளுகளை வச்சு அடியாளுகளை வச்சு மிரட்டுறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களை நாசம் செய்த ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிகள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் கடந்த மாதங்களாகவே அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து காட்டு யானைகள் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு வருகின்றது. இந்த நிலையில் கீழ்மலை கிராமங்களில் உள்ள வாலகிரி கிராம பகுதியில் விவசாயம் மட்டுமே பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். அந்த பகுதியில் காபி, பலா, மிளகு, அவகோடா, பீன்ஸ், அவரை, ஆரஞ்சு போன்ற பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகின்றனர். பின்னர் அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து விவசாய நிலங்களில் புகுந்த ஒற்றை காட்டு யானை விவசாய நிலத்தில் புகுந்து பயிர்களை நாசம் செய்து அளித்துள்ளது. இதனால் விவசாயிகள் சோகத்தில் உள்ளனர். மேலும் வனத்துறையினர் ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்கு தொடர்ந்து முயற்சிகளை செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி ஏலம் மறைமுகமாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு கோடையில் தொடங்கி அடிக்கடி மழை பெய்வதாலும் தற்போது பருத்தி பஞ்சுகள் வெடித்து அறுவடை பணிகள் நடந்து வருகின்றனர். பின்னர் விவசாயிகள் விளைவித்த பருத்திக்கு உரிய விலை கிடைக்க செய்யும் வகையில் மயிலாடுதுறை, செம்பனார் கோவில், குத்தாலம், சீர்காழி ஆகிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது. இந்த ஏலத்திற்காக 275 விவசாயிகள் பருத்தி பஞ்சுகளை கொண்டு வந்திருந்தனர். ஏலத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வியாபாரிகள், மில் அதிபர்கள் கலந்து கொண்டு பருத்தி பஞ்சுகளை பார்வையிட்டு ஏலம் எடுத்தனர். பின்னர் பருத்தி ஒரு குவிண்டாலின் சராசரி விலையாக 7,425 ரூபாய்க்கு பருத்தி ஏலம் போனது. இந்த ஏலத்தில் 800 குவிண்டால் பருத்தி 60 லட்சம் ரூபாய்க்கும் விவசாயிகளிடமிருந்து வியாபாரிகள் ஏலத்தில் கொள்முதல் செய்தனர். கரூரில் கார்கில் தின வெற்றி விழா பேரணி பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்களின் சார்பில் நடைபெற்றது. கரூரில் கார்கில் தின வெற்றி விழா பேரணி நடைபெற்றது. 1999ஆம் ஆண்டில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் 60 நாட்கள் கார்கில் போர் நடைபெற்றது. இந்த போரில் இந்தியா மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்திய தரப்பில் 527 வீரர்கள் உயிர் தியாகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கார்கில் வெற்றியை கொண்டாடும் விதமாக 1 கிலோமீட்டர் தூரம் வெற்றி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி கரூர் தாலுகாவில் இருந்து தின்னப்பா கார்னர் வரை நடைபெற்றது. இதில் முன்பு பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்கள் சார்பாக சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் பாராட்டும் விழா என முப்பெரும் விழாவும் நடைபெற்றது. இப்பேரணியில் சங்க நிர்வாகிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் திருநகரில் தனியார் பள்ளி விழாவில் 19 வயதிற்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் வீராங்கனை கமலினி பங்கேற்றார். மதுரை மாவட்டம் திருநகரில் 25 ஆண்டுகள் பழமை வாய்ந்த CS ராமச்சாரி நினைவு பதிமா மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியில் ஆண்கள், பெண்கள் என 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இங்கு முன்னாள் பள்ளி மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்பள்ளியின் முன்னாள் மாணவியும் 19 வயதிற்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் வீராங்கனை கமலினி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நான் படித்த பள்ளிக்கு நானே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது பெருமையாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்காக பள்ளி நிர்வாகத்திடம் நன்றி தெரிவிப்பதாக கூறினார். மேலும் திறமையும் கடின உழைப்பும் ஒழுக்கமும் இருந்தால் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் என்றும் தெரிவித்தார். IPL தொடரில் அதிக ஏலத்தில்
1.60 கோடி ரூபாய் ஏலத்தில் எடுக்கப்பட்டது மறக்க முடியாத தருணமாக இருந்ததாகவும் பெருமிதம் தெரிவித்தார். என் பேர் வெங்கடேஷ், கரஸ்பாண்டன்ட் ஆஃப் CSR மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இன் திருநகர். ஸோ 25 இயர்ஸ்க்கு மேலே அந்த ஸ்கூல் இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது திருநகரில் இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அண்ட் நாங்கள் வந்து ஃப்ரம் LKG to 12th standard we are offering education. And இன்னைக்கு வந்து we are having the first reunion CSR கனெக்ட்ங்கிற ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 180 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேட்சஸ்ல இருந்து இன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2001 இருந்து வேரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சில பேட்சஸில் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ், சில பேட்சஸில் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல கனெக்டாக இருக்குது. ஸோ we are very happy to organize this first event in our school. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தேசிய தலித் கிறிஸ்தவ பேரவை NCTC மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தேசிய தலித் கிறிஸ்தவ மாநில பொதுக்குழு கூட்டம் மற்றும் கடலூர் மாவட்ட NCTC துவக்க விழா நடைபெற்றது. இதில் பங்கு தந்தை மரிய அந்தோனிய இறை வேண்டல் நிகழ்த்தினர். இந்த கூட்டத்தில் தலித் கிறிஸ்துவர்களை SC பட்டியலில் இணைத்து அவர்களுக்கு அரசு பணியில் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் ஆகிய கருத்துக்களை கோரிக்கையாக வைத்து விரைவில் டெல்லியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்தனர். இந்த கூட்டத்தில் இளைஞரணி செயலாளர் அற்புதராஜ், மாநில துணைத் தலைவர் ஏசுதாஸ், மாநில ஆலோசகர் டேனியல், தென்னிந்திய துணைத் தலைவர் வல்லரசு, ஆசிரியர்கள் எட்வின் ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியில் பேராயர் ஜான்பால் நன்றி உரை கூறினர். கத்தோலிக்க திருச்சபையினுடைய CBCI என்ற நிறுவனம் அகில உலக கிறிஸ்தவர்களுடைய அமைப்பான நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா, இவர்கள் இந்த 3 அமைப்பும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நாங்கள் துவக்க உள்ளோம் என்பதை இந்த நாளிலே குறிப்பிட்டு, எங்கள் கோரிக்கை வருங்கால தலித் கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே உறுதியுடன் சொல்லி, எங்கள் கோரிக்கைக்கு இந்த மாநில அரசு செவி கொடுத்து சட்டமன்றத்திலே தீர்மானமாக நிறைவேற்றி ஒன்றிய அரசிற்கு அனுப்பியுள்ளார்கள். அதற்காகவும் இந்த நாளிலே திராவிட முன்னேற்றக் கழக அரசிற்கு, அதனுடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக ஒன்றிய அரசும் எங்கள் கோரிக்கைக்கு செவி மடக்கும். இல்லை என்றால் நீதிமன்ற சென்னை சத்தியமூர்த்தி பவனில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்தார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இதில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த தினத்தையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதில் 1 லட்சம் ரூபாய் காசோலையும் பல்வேறு தலைவர்கள் பெயரில் விருதும் வழங்கப்பட உள்ளதாகவும் கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் வருகை புரிந்து விருதுகளை வழங்க உள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், பாஜக அதிமுக கூட்டணி வெற்றியடைந்தால் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து தமிழகம் நாக்பூரின் தலைநகரமாக மாறிவிடும் என்றும் கூறினர். அதை எப்படி அகற்ற முடியும்? அவங்களால அவ்வளோ ஈஸியாக அகற்ற இல்லை. திமுக பாஜகவோட கூட்டணியை வச்சாங்கன்னா அவங்க வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம்னுட்டு கையொப்பமிட சொன்னாங்க. நாங்கள் கூட்டணிக்கு வரோம் பாஜக கூட, நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த மாட்டேன்னு சொல்லுங்கள், பாபர் மசூதியை இடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் சிவில் கோடை வந்து டச் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள், காஷ்மீர் பிரச்சனையில் வந்து மாற்றம் இருக்காதுன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே காஷ்மீர் பிரச்சனை நாடு சுதந்திரம் அடையும் பொழுது என்ன அவர்களுக்கு ஸ்டேட்டஸ்கோ இருந்ததோ அதை தொடமாட்டோம், மாற்ற மாட்டேன்னு சொல்லுங்க. இவ்வளோ கண்டிஷன் ராமர் கோயிலிருந்து எல்லாத்தையும் எழுதி கொடுங்கன்னு எழுதி வாங்கிட்டு போனாங்க. ஆனால் இவங்க எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டாங்களே. உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க, நீட்டை வர வச்சுட்டாங்க, GSTயில் கையெழுத்து போட்டாங்க. அப்போ அம்மையார் ஜெயலலிதா இதெல்லாம் வேண்டாம் தானே சொன்னாங்க.
அதை சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா மோடி கிட்டன்னு கேளுங்க ஃபஸ்ட்டு அவரை. நீங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராமு திமுகவும் பாஜகவும் போட்டது மாதிரி நீங்கள் போடுங்கன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு அந்த ஆளுமையும் தைரியம் இருக்கான்னு நீங்கள் கேளுங்க. ஆரணியில் திமுக அரசை கண்டித்தும் தமிழக விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் அண்ணா சிலை முன்பு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்றிணைந்து திமுக அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக கடந்த 2021 534 தேர்தல் வாக்குறுதியை அளித்து தற்போது வரை எதையும் நிறைவேற்றப்படவில்லை. 90% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் நெல் அரிசிகளுக்கு மத்திய அரசு வரியை அதிகரித்து வருகின்றது. மத்திய அரசு தற்போது வெள்ளை அரிசிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தடை விதித்திருந்த நிலையில் விவசாயிகளுக்கு நெல் உற்பத்திக்கும் உண்டான விலை கிடைக்காமல் வீழ்ச்சியடைந்துள்ளது. அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டை ஒன்றிற்கு 1000 முதல் 1200 வரை விலை போகிறது. ஆனால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கிலோ ஒன்றிற்கு ₹1 லஞ்சம் வாங்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரம் மற்றும் விதை நெல்கள் தரமற்ற முறையில் இருப்பதாகவும் தற்போது மத்திய அரசு அறிமுகப்படுத்திய மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகங்களை அரசு உடனே திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வேளாண் துறை மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரம் மற்றும் விதை நெல் தரமற்ற முறையில் இருப்பதாகவும் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகங்களை அரசு உடனே திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த அரசு விவசாயிகளின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காவிடில் அனைத்து விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தப் போவதாக விவசாய சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் 3.43 கோடி ரூபாய் மதிப்பில் 7 புதிய குளிரூட்டப்பட்ட அரசு புதிய பேருந்து வழித்தடங்கள் துவங்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் துரைமுருகன் வேலூரில் பேட்டியளித்துள்ளார். வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் 3.43 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 புதிய குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் துவங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா, துணை மேயர் சுனில் மற்றும் போக்குவரத்து கழக அதிகாரிகள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் துரைமுருகன், பெரிய பேருந்துகள் விடுவது வரவேற்கத்தக்கது. ஆனால் சின்ன கிராமங்களுக்கு மினி பேருந்துகளை மாவட்ட நிர்வாகம் இயக்க முன்வர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். பீகாரில் 60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவது பல குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள். அது சரியாக இருக்காது. தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் பட்டியலை திருத்தக்கூடாது. அதனை எதிர்த்து எங்கள் தலைவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் செய்வதால் மிகப்பெரிய ஒரு புரட்சி நாடாக உருவாகும். கங்கை கொண்ட சோழபுரம் தண்ணீர் கடல் போல் உள்ளது. தூர்வாருவது என்பது பாராட்டிற்குரியது. ஆனால் தண்ணீர் அதிக அளவில் உள்ளதால் தற்போது தூர்வார முடியாது என கூறியுள்ளார். நத்தம் அருகே பள்ளி நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் மேடையில் பேசினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சமுத்திரப்பட்டி அரசு துவக்க பள்ளியில் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. பள்ளியில் நடைபெற்ற இவ்விழாவில் திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன், நத்தம் வட்டாட்சியர், முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், ஊர் கிராமத்தினர் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் பேசுகையில், பள்ளிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிறோம். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவள் தமிழ்த்தாய். எப்படி இளமையாக இருக்க முடியும்? முந்தைய தோற்றத்தில் அல்லவா இருக்க வேண்டும். 2000 ஆண்டுகளாகவே இளமையாகவே இருக்கிறாள் தமிழ்த்தாய். நூற்றாண்டு கடந்தும் இன்று பள்ளியில் சேர்ந்து மாணவி இது என் பள்ளிக்கூடம் என்று சொல்லும் பொழுது இளமையாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், கல்வி அதிகாரிகள் மாதம் ஒருமுறை நேரடியாக அரசு பள்ளிக்கு போக வேண்டும். அதிகாரிகள் கலந்து கொண்டால் மற்றும் விழா நடந்தால் அங்கு ஃபீல்டிங் பெயிண்டிங் அடிப்பாங்க, கழிவறைகளை சுத்தம் செய்வார்கள். இந்த நிலையில் அதிகாரிகள் பள்ளிக்கு நேரடியாக சென்றால்தான் அங்குள்ள சிக்கலை கண்டு அதனை சரி செய்ய முடியும். இந்த நிலையில் நாம் பிள்ளைகளை நன்கு படிக்க வைத்து உயர்ந்த இடத்தில் சென்ற பிறகு அந்த பிள்ளை இந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து கட்டிடம் கட்டுவது என்றால் அதைவிட மிக சிறந்த சந்தோஷம் வேறென்றும் கிடையாது. அதற்கான துவக்கமாக இந்த நூற்றாண்டு விழா இருக்க வேண்டும் என பேசியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் மண் கடத்தலில் ஈடுபட்ட 4 டிராக்டர், ஒரு ஜேசிபி இயந்திரம் ஆகியவற்றை மூலனூர் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மூலனூர் வட்டத்திற்குட்பட்டவர் தெற்கு ஒன்றிய பாஜக நிர்வாகி அருண்குமார். இவர் செம்மண்களை இரவு நேரங்களில் 4 டிராக்டர் மூலம் கடத்தி வந்துள்ளார்.
இதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் அரசு அனுமதியின்றி மண்ணை கடத்துவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும், மேலும் மழை காலங்களில் குளத்திற்கு வரும் தண்ணீர் தேங்காமல் அருகில் உள்ள விவசாய காடுகளில் வழிந்தோடும். இதனால் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் விவசாயம் செய்ய முடியாத சூழல் ஏற்படுகிறது என வேதனை தெரிவித்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அருண்குமார், நான் பெரிய தேசிய கட்சி ஆளு, என்னை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது என பொதுமக்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் மூலனூர் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் மூலனூர் காவல் ஆய்வாளர் நேரில் சென்று மண் கடத்தலுக்கு பயன்படுத்திய 4 டிராக்டர், ஒரு JCB இயந்திரம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து மூலனூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் டிராக்டர் வாகனத்தை இயக்கிய 4 ஓட்டுநர்களும் JCB இயந்திர ஓட்டுநரும் அங்கிருந்து தப்பி ஓடினர். போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வடவாடி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை கூறி மனுக்களை பெற்றுக் கொண்டார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே பெரிய வடவாடி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. முகாமில் தமிழக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று பல்வேறு கருத்துக்களை வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், குடும்ப அட்டைகள், நலத்திட்ட மனைப்பட்டா, கலைஞர் கனவிலும் வீடு கட்டுவதற்கு அரசால் வழங்கக்கூடிய ஆணை நகல் மற்றும் விவசாயிகள் கடன் போன்றவற்றை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா, வட்டாட்சியர் அரவிந்தன், வட்டார வளர்ச்சி அலுவலர் சங்கர், ஒன்றிய செயலாளர்கள் கனக கோவிந்தசாமி, வேல்முருகன், பாவாட கோவிந்தசாமி உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் செய்யாறு விருட்சம் இன்டர்நேஷனல் பள்ளி இணைந்து இலவச இரத்த தான முகாம் நடைபெற்றது. செய்யாறு அரசு தலைமை மருத்துவமனையில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், நாவல்பாக்கம் மற்றும் செய்யாறு விருட்சம் தனியார் பள்ளி இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச இரத்த தான முகாம் விருட்சம் பள்ளி தாளாளர் முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த பள்ளியில் 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள். இந்த பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவம், பொறியியல் படிப்பிற்கு தேர்வாகி வருகின்றனர். நீட் தர வரிசையில் மாநில அளவில் இடம் பிடித்து வருவதால் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் சேர்க்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்துள்ளனர். இந்த நிலையில் நிகழ்வில் வட்டார மருத்துவர் சர்மிளா, மருத்துவர் கீதா, சுகாதாரத்துறை ஆய்வாளர் கார்த்திக், பள்ளியின் முதல்வர் பிரீத்தி, பள்ளியின் துணைத் தலைவர் வினோதினி ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தனர். இதில் விருட்சம் தனியார் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று வாக்குமூலம் சேகரித்தனர். கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டான். கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து குற்றவாளியிடம் விடிய விடிய விசாரணை நடைபெற்றது. விசாரணை முடிந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறை தயாராகி உள்ள நிலையில் எப்போது வேண்டுமானாலும் குற்றவாளியை காவல் நிலையத்திலிருந்து வெளியே அழைத்து வரலாம் என்ற நிலையில் பொதுமக்கள் அதிக அளவில் குவியத் தொடங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் பொதுமக்களை கலைந்து செல்ல கூறி அங்கிருந்து அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் குற்றவாளியை பலத்த பாதுகாப்புடன் முகத்தை கருப்பு துணியால் மூடி மறைத்து அழைத்து வந்து காவல் வாகனத்தில் ஏற்றியுள்ளனர். செய்தியாளர்கள் படம் பிடித்துவிடக் கூடாது என்பதற்காக வாகனத்திலும் அவரை மறைத்து பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். அப்போது அங்கிருந்த ஒரு சிலர் வாகனத்தை மறிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. இதைத் தொடர்ந்து ஆரம்பாக்கம் பகுதியில் குற்றம் நடந்த மாந்தோப்பில் வைத்து குற்றவாளியிடம் வாக்குமூலம் பெற அழைத்து சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை முடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். திருச்சியில் பிரதமர் மோடிக்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. ஹெலிகாப்டரில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு சென்றடைந்தார் பிரதமர் மோடி. தமிழ்நாடு வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை மனு. முதலமைச்சரின் கோரிக்கை மனுவை பிரதமரிடம் வழங்கினார் அமைச்சர் தங்கம் தென்னரசன். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வீட்டிற்கு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு. 173 பயணிகளுடன் புறப்பட்ட அமெரிக்கா விமானத்தில் டயர் தீப்பற்றியதால் விபத்து.
விமானம் நிறுத்தப்பட்டு அவசரமாக வெளியேறியதால் உயிர் தப்பிய பயணிகள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.